Sorry. Hello everybody, welcome to the AK Itachi Gaming. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம தம்பி கூட தான் கிராஃப்ட் அண்ட் ரூம் மேட்ச் வந்திருக்கோம். நம்மளோட பெரிய தம்பி வந்து நம்மள்ட்ட ஒரு மேட்ச் அடி வாங்கியிருப்பார். அதுக்கு நான் ரிவெஞ்ச் கொடுக்கணுன்ட்டு நம்ம சின்ன தம்பி வந்திருக்காரு. ஒரு நேரம் கேமரா ஆன் பண்ணல, இப்போ தான் ஆன் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே சுற்றுக்குள்ள வால் போட்டு உட்காந்துட்டாரு. பார்க்கலாம், நீங்கள் நம்ம சின்ன தம்பியோட ஆட்டத்தை பார்க்கலாம். நான் வேறு கன் எடுக்காமல் விட்டேன் கைஸ். நம்ம அதில் போய் கன் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ளே அடிச்சிடாமல் பார்த்துக்கணும். வந்துட்டோம் கைஸ். ஸ்பாட்டுக்கு ரீச் ஆச்சு. இவன் கைஸ் பின்னாடியே வரா கைஸ். விஷமான ஆளு கைஸ். ஃப்ரெண்டு பிடிக்கிற மாதிரியே பிடிச்சி அடிச்சு போட்டான்னு போட்டுருவோம். ஒரு M1 W7, ஒரு M10, ஒரு 3 அப்கிரேட் சிப்பு வாங்கிட்டு M10 அப்கிரேட் பண்ணியாச்சு கைஸ். இனி பார்த்துக்கலாம். அந்த வரட்டும் இன்றைக்கி அடிக்கிற அடியில் க்ளோவாலாக போட்டுக்கிட்டே இருக்கான தவிர கைஸ் பட் மிராக்கிள் சரியான அடி கைஸ். முதல் ரவுண்டே 1 புல்லட் வச்சு மண்டையே பொழந்துட்டான். நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. தலைவர் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன் நம்மளை அடிக்கிறதுக்கு. எந்த கோச்சிங் சென்டர்ப்பா போனேன் அப்படின்னு கேட்க வேண்டியதான். கைஸ் அன்பிலீவபிள் கைஸ், என்ன நடக்குதுங்க? பேடலில் போட்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன். தம்பி பேடலுக்கு போட்டு வண்டியாப்பா கைஸ். அவன் அந்தளவுக்குலாம் ஒர்த்து கிடையாது. ஆனாலும் இப்படி அடிக்கிறத பார்த்தா கைஸ் எனக்கே பயம் வந்துருச்சு கைஸ். ஆனால் இதுக்கு மேலே விட்டா ஏகே இட்டாச்சிட்றேன் பேருக்கே அதிகம் கைஸ். இட்டாச்சியே சாஸ்கே கிட்ட அடி வாங்கி தான் செத்துருக்கான். ஆனாலும் கெத்தாக தான் செத்துருக்கான். நம்ம செத்தாலும் அது கெத்தாக சாகணும். இன்றைக்கி இவனை அடித்து எவ்வளோ நேரம் தம்பி காட்டி வாழ்ந்தாச்சு. இனிமேல் நம்ம பேரு காட்டி வாழ வேண்டியதான் கைஸ். ஆனால் எனக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது. குளோவல் வேறு அங்கே விழுது கைஸ். பார்க்கலாம் இது ஜெயிப்போமா இல்லையான்னு தெரியல. அந்த தம்பியை கூட இந்தளவுக்கு அடிக்கிறேன். சின்ன தம்பி இப்படி போட்டு வெளுத்து வாங்குதாரு. ஐயோ, இவரும் டிஎன் ஒபிட்டோன் தான் வச்சுருக்காரு. ஸோ நம்ம இவனையும் ஒபிட்டோனே சொல்லிக்கலாம் கைஸ். அன்பிலீவபிள் கைஸ். ஏதோ ஒன்று நடக்குது. என்னாலையும் சரியாக மூவ்மெண்ட் கொடுக்க முடியல. எனக்கு கை காலில் உதறுது கைஸ். கைஸ் மனமாக அடிச்சிட்டா கைஸ். 3 ரவுண்ட் அடிச்சிட்டா. நம்ம சேனலில் இதான் தோல்வி அடைகிற வீடியோ நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பார்ப்போம், தோல்வி அடைஞ்சாலும் அதையும் கூட நான் மானம் போனாலும் பரவாயில்ல வீடியோவை எடுத்து போடுறேன் உங்களுக்காண்டி. அதுக்காண்டி ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்டில் ஹார்ட்டு போட்டு தெரிக்க விடுங்க கைஸ். அவன் பறக்கிறான் கைஸ், நிற்கவே இல்லை, பறக்கிறான். பறந்தே ஆகிறோன்ற மாதிரி பறக்கிறான் கைஸ். கைஸ் அன்பிலீவபிள். நான் வெளியே போகிறேன் கைஸ். அந்த மாதிரி தான் கைஸ் இருக்கு கைஸ். என்ன அடி கைஸ். இது பேடெல்லாம் போட்டு விட்டானான்னு பயமாக இருக்குது கைஸ். 4 தடவை தான் அடி வாங்கியிருக்கோம். நம்ம இன்னும் மேட்ச்சில் உசுறு இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்கேற நடக்கிறான். அவன் கிட்டே இருக்கணும் கைஸ். அவன் தூரமாக போனால் தான் நம்மளை அடிக்கும். டெசர்ட் எடுத்துடலாமான்னு பார்க்குங்க கைஸ். எங்களுக்கு டெசர்ட் வச்சு ஒரு முடிவு கட்டிட்டோம்னா கடைசி வரைக்கும் டெசர்ட்டே எடுத்துடலாம் கைஸ். ஆகாயத்துக்கு போகுது கைஸ். கைஸ் அடி உழுதுட்டு மண்டையில் ஒன்று உழுதுட்டு பையன் உடனே சுற்றுக்குள்ள போட்டான் கைஸ். வெறும் 48 டேமேஜுக்குலாம் இப்படி சுற்றுக்குள்ள போட்டால் 85 டேமேஜ் கைஸ். அப்புறம் 1030 என்னமோ டேமேஜுக்கு நான் சுற்றுக்குள்ள போடாமல் இருக்கேன் கைஸ். அப்போ இதில் எடுத்து கைஸ். யாருக்கு எடுத்துக்கிட்டு நான் தான் கைஸ் எடுத்து கைஸ். க்ளோவால் வேறு விட மாட்டேங்கி கைஸ். என்ன ஆகாயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கு கைஸ். அடித்து முடிச்சு விட்டாங்க கைஸ். நம்மளை முட்டைக்கு கூட அடி வாங்கிடக்கூடாது. இப்போ நான் வந்து ஜெயிக்கணுன்ற வெறியிலலாம் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு இதாவது எடுத்துடணுன்ற வெறியில் விளாண்டுட்டு இருக்கேன் கைஸ். வேறு வழியில் மற்றோட வந்தாலே அடிக்காங்க பாருங்க. பயமாக இருக்குது கைஸ். கேம் பிளேயை பார்த்தாலே விரல விடுதாரு. அவ்வளோதான் கைஸ். வந்துட்டு கைஸ் ஃபோனுக்கே பைத்தியம் முடிக்குது கைஸ். நம்ம தோக்கிறத பார்த்தா அந்த ஃபோனுக்கே பொறுக்கலன்னு நினைக்கிறேன் கைஸ். முடியல கைஸ். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. பெஸ்ட்டு ரிவெஞ்ச் கைஸ். ஆனால் பெரிய ஆட்டனுக்கு பெரிய தம்பி நம்ம அடிச்சிருக்காண்டி அவர் சின்ன தம்பி இவ்வளோ போராடி நம்மளை அடிக்கிற அளவுக்கு பட்டார். பரவாயில்ல கைஸ். இது அவரோட பெஸ்ட்டு ரிவெஞ்ச் தான். இது இன்னும் அந்த பெரிய தம்பிக்கு தெரியாது இவன் இவ்வளோ அடித்தது. அவனுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா துள்ளி குடிப்பா கைஸ். வானத்துக்கும் பூமிக்கும்
கைஸ் இங்கே பாருங்க ஹெட்டுக்கு தான் போகுது, நான் ஹெட்டுக்கு தான் அடிக்க ஏற மாட்டேங்க கைஸ். என்ன கைஸ் இது? கைஸ் அன்பிலியபிள். இப்படி நடந்தால் நாங்களாம் ஊரை விட்டு ஓட வேண்டியதான் கைஸ். ஆனால் ரிவெஞ்ச் நல்ல ரிவெஞ்ச் தான். நம்ம தம்பி ரிவெஞ்ச் சூப்பரான ரிவெஞ்ச்னா கண்டிப்பாக அவனுக்கு ஒரு லைக்கு ஹார்ட்டு போட்டு விட்டுட்டு போயிருங்க. அவனுக்கு பிடிச்ச கலர் வேறு பர்பிள் தான். டவர் இல்லாமல் நிற்க கைஸ். நம்ம இனிமேல் டவர்லாம் பார்க்கவே கூடாது. அடினா அடி தான், இடினா இதுதான் கைஸ். இனிமேல் ஒப்பேறாது. 6 ரவுண்டு அசால்ட்டாக அடிச்சு போட்டா கைஸ். 1 ரவுண்டு அடிச்சா அவன் விட்டாயிடுவா கைஸ். கைஸ் இங்கே பாருங்க ஹெட்டு ஏறுது, அவனுக்கு விடமாட்டிக்கு தொலை முடிஞ்சது கைஸ். கைஸ் வெற்றிகரமாக நம்மளோட முதல் தோல்வியை தழுவியிருக்கோம். முட்டைக்கு அடித்து போட்டா கைஸ். டீயை விட்டோம். கற்று தான் கைஸ், கிட்ட வந்து கற்று தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணி விடுங்க. நம்ம தம்பி யாரும் ஜெயிச்சிட்டான். கண்டிப்பாக இதுக்கு ரிவெஞ்ச் கொடுத்தே தீருவேன் கைஸ் கூடிய சீக்கிரத்தில்.